அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே, செல்வர்களே, சஞ்சலா நிஷ்சலா பகுதி 128 வாயிலாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று சங்கராபுரத்திலிருந்து ஒரு சகோதரி கேட்டிருக்கின்ற கேள்வியை முதலில் பார்ப்போம். அம்பா, திருவாதிரை போன்ற விசேஷ நாட்களில் கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்று மிகுந்த ஆர்வமாக இருக்கிறது. ஆனால் சில கடமைகள் வந்து குறுக்கிடுகின்றன. கடமையை செய்யவா, கோயிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்யவா? இது மாதிரி போராட்டங்கள்லாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏற்படும். அந்த சூழல்கள் இதை செய்கிறதா அதை செய்கிறதா என்று நம்மை குழப்புகின்ற சூழல்கள். இதில் என்ன செய்யணும் என்று சொல்வதற்கு முன்னால் சாமானிய தர்மம், விசேஷ தர்மம் என்கின்ற 2 கொள்கைகளை, தர்மத்தை பற்றிய கொள்கைகளை நாம் புரிந்து கொள்வோம். தர்மம் என்ற சொல்லுக்கு, அறம் என்ற சொல்லுக்கு ஒரு பொருள், பல பொருட்கள் இருக்கின்றன. ஒரு பொருள் கடமை, செய்ய வேண்டிய காரியம். நியதம் கர்ம, பகவான் பகவத்கீதையில் 3வது அத்தியாயத்தில் கொடுக்கக்கூடிய பெயர் நியதம் கர்ம, நியமிக்கப்பட்ட கர்மம். அந்த நியமிக்கப்பட்ட கர்மத்தில் 2 வகை இருக்குது. சாமானிய தர்மம், விசேஷ தர்மம். சாமானிய தர்மம் என்பது சாமானியனுடனே ரொம்ப சீப்பு, சாதாரணம் அப்படின்னு நினச்சிட வேண்டாம். இங்கே சாமானியம் என்பது எல்லோருக்கும் பொதுவான என்ற பொருள் தருகிறது. சாமானிய தர்மம். இங்கே சாமானிய தர்மத்தில் நம்முடைய பெரியவர்கள், சாஸ்திரங்கள், ரிஷிகள் கூறியிருப்பது எதை அப்படின்னா, மனிதர்கள் எல்லோரும் கடைப்பிடிக்க வேண்டிய நல்லொழுக்கங்களை, அஹிம்சை, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிக்கிரகம், கொல்லாமை, கள்ளாமை, பொய்யாமை, ஏலாமை, பொருள் பிறரிடமிருந்து வாங்கி ஏற்றுக்கொள்ளாது இருத்தல், புலன்வழி செல்லாமை. இந்த 5 ஆமைகள் தான் சாமானிய தர்மம். மனித குலம் முழுவதும் எல்லோரும் கடைப்பிடிக்க வேண்டிய நல்லொழுக்கங்கள் சாமானிய தர்மம். விசேஷ தர்மம் அப்படின்னா சிறப்பான கடமைகள், அவரவர்க்கென்று அமைந்துள்ள தனித்தன்மை வாய்ந்த கடமைகள். வாழ்க்கையில் நான் பிறந்து வளர்ந்து உள்ள சூழலில் நான் ஆற்ற வேண்டிய கடமை என்பது எனக்கு மட்டுமே உரியதாக இருக்கும். உனக்கும் அதே கடமையாக இருக்கும்னு சொல்ல முடியாது. மக்கள் எல்லாருக்கும் அதே கடமையாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. சூழல்கள் மாறி இருக்கும். அப்போ தனக்கு ஒரு குறிப்பிட்ட சூழலில் இருப்பவனுக்கு என்று ஏற்பட்டுள்ள கடமையை விசேஷ தர்மம் என்கின்றோம். இந்த விசேஷ தர்மத்தை வர்ணாசிரம தர்மம் என்கின்ற சமூக அமைப்பு முறையிலே ஒருவன் எந்த குலத்தில் பிறந்து எந்த தொழிலை செய்கின்றானோ, எந்த சூழலில் வாழ்க்கையில் எந்த நிலையில் இருக்கின்றானோ இவற்றுக்கேற்ப ஒருவனின் ஸ்வதர்மம் மாறுபடும் அப்படிங்கிறார். உதாரணமாக 4 பெண்மணிகள் இருக்கிறார்கள்னு வச்சுக்கொள்வோம். இப்போ வர்ணாசிரம தர்மம் சரியா தவறாது கூடாதுன்னு இப்போ சர்ச்சையெல்லாம் போய்கொண்டிருக்கு. அந்த சர்ச்சைக்குள்ளே நாம் நுழையலை. அதில் உள்ள பெரியவர்கள் சொல்ல நினைத்ததை மட்டும் இப்போ நம்ம எடுத்து புரிந்து கொள்ள முயலுவோம். 4 பெண்கள் இருக்கிறார்கள். பிராமணன் என்கின்ற வருணத்திலே பிறந்தவள் ஒரு பெண். க்ஷத்திரியன் ஒருவனுக்கு மனைவியாக வாய்த்த க்ஷத்திரிய குல பெண் இன்னொருத்தி. வைஷ்ய குடும்பத்திலே பிறந்தவள் 3வது பெண். சூத்ர குடும்பத்தில் பிறந்திருக்கிறாள் ஒரு பெண். இப்போது இவர்களுக்கு இந்த குலத்தை முன்னிட்டு, அவரவர் பிறந்த குலத்தை முன்னிட்டு செய்ய வேண்டிய கடமைகள் வேறு வேறாய் இருக்கும். இந்த 4 பேருமே வாழ்க்கை நிலையிலே, தனி மனிதன் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அவனுடைய வாழ்க்கை நிலையிலே மாணவ பருவம் அல்லது இளமை பருவத்தை கடந்து 4 பேருமே மனைவியாக தாயாக இருக்கலாம். அப்போ தாய் என்ற முறையில் இந்த 4 பேருக்கும் குழந்தைகளுக்கு பாலூட்டி வளர்த்து, கணவனை கவனித்து, குடும்பத்தை கவனித்து, முதல்ல முக்கியமாக சோறு நல்லபடியாக சுவையாக சத்தாக சமைச்சு கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு நல்ல தெம்பாக இருக்க வைக்கிறதுங்கிற கடமை 4 பெண்களுக்கும் உண்டு. அதற்கு இடையிலே அவரவர் குலத்துக்கு ஏற்ப என்ன சமைச்சு கொடுக்குறாங்க, எப்போ சமைச்சு கொடுக்குறாங்க,
பூஜைக்கு முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிட்றாங்களா, இதெல்லாம் மாறுபடும். அப்போது ஒரு பெண்ணானவள் தாயாய் குடும்ப தலைவியாய் இருக்கும் பொழுது அவளுடைய விசேஷ தர்மம் பிள்ளைகளை வளர்ப்பது, கணவனையும் பெரியவர்களையும் ஆதரவாக நடத்துவது, அவர்களுக்கு வேண்டிய சரீர தேவைகள் மற்றபடி தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து அவர்களை சந்தோஷமாக வருந்தாமல் மனம் கோணாமல் வைத்திருப்பது. இந்த கடமையை செய்வதற்கு எதிரிடையாக ஒரு சாமானிய தர்மம் வருதுன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம், ஒழுக்கம் நியதிகளெல்லாம் சாமானிய தர்மம் மனிதகுலம் முழுவதுக்கும் பொதுன்று. அதே மாதிரி மனிதகுலம் முழுவதுக்கும் பொதுவான இன்னொரு தர்மம் இருக்குது, சாமானிய தர்மம். என்ன? உன்னை படைத்த இறைவனை மறவாதே. அதை எப்படி சொல்கிறார் வள்ளுவர்? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். நீ இறைவனுடைய திருவடியை பற்றி கொண்டு இந்த வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அவனை வணங்கலைன்னா நீ இந்த பிறவி கடலை தாண்ட மாட்டாய், மேலும் மேலும் பிறப்பாய். இதுதான் உனக்கு அமைந்துள்ள பொது கடமைப்பா. மனுஷன்னா நீ இறைவனை வணங்கணும், தலையே நீ வணங்காய். நீ இந்த உடம்பை எடுத்திருப்பதை இறைவனை வணங்குவதற்கு தான். இது ஒரு சாமானிய தர்மம். இந்த 4 பெண்கள் வெவ்வேறு குலம்னு சொன்னோமே, வெவ்வேறு வருணம்னு சொன்னோமே, 4 பேருமே இறைவனை வணங்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். இப்போ கேள்வி, குலத்துக்கும் சூழலுக்கும் வாழும் இடத்திற்கும் ஏற்ப அமைந்துள்ள கடமை. இன்றைய சூழலில் ஒரு பெண் வேலைக்கு போகிறாள். முந்தியெல்லாம் ஆண்தான் வேலை பார்த்து சம்பாதிச்சு கொண்டு வரணும். பெண் இல்லத்தில் இருந்து கொண்டு இல்லத்து அரசியாக இல்ல கடமைகளை நன்கு ஆற்றி குழந்தைகளை வளர்க்கணும், பெரியோரை போஷிக்கணும், தானும் நல்லா இருந்துக்கணும், சாப்பிட்டு உடம்பை கவனிச்சுக்கணும். அதற்கான எல்லா காரியமும் செய்யணும். சகோதரி நிவேதித்தை சொல்கிறா, ஒவ்வொரு இந்து குடும்பத்திலும் ஒரு இந்து பெண்ணானவள் இல்லத்தரசியானவள் தன்னுடைய குடும்பத்தாருக்கு மட்டும் சமைப்பதில்லை, வேலைக்காரர்கள் பிச்சைக்காரர்கள் எல்லாருக்கும் சமைக்கிறா. அவளுக்கு ஒருபடி அரிசி சாதம் வடித்தா போதும்னா 1.5 படியாவது வடிப்பாளாம். இப்படி வரக்கூடியவங்களுக்கெல்லாம் போடுறதுக்கு தினந்தோறும். அப்படி ஒரு பெண்ணினுடைய கடமை இல்லத்தரசி என்கிற முறையில் மிகப்பெரியது, பலரை வளர்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ கேள்வி என்ன? இப்படி எல்லாருக்கும் கவனித்து வேண்டியதை செய்து கொடுப்பது விசேஷ தர்மம். மனைவி இல்லத்தரசி என்ற சூழலில் அவளுக்கு அமைந்துள்ள சிறப்பு கடமை. இறைவனை வழிபட வேண்டும் என்பது சாமானிய தர்மம். மனிதராய் பிறந்த எல்லோரும் செய்ய வேண்டிய காரியம். இறை வழிபாட்டுக்கு எப்படியாவது நீ நாள்தோறும் ஒதுக்கணும். அந்த இறை வழிபாட்டை வீட்டில் இருந்து ஏதோ கொஞ்ச நேரம் நாம் ஒதுக்குறோம் போதாது. நீ குறிப்பிட்ட சில விசேஷ தினங்களிலே கோயிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்வது நல்லதுன்னு பெரியவங்க வச்சுருக்காங்க. இப்போ கேட்டிருக்கிற சகோதரியினுடைய கேள்வி என்ன? இல்லத்தரசி என்கிற முறையில் என்னுடைய விசேஷ தர்மம் பிள்ளைகளை கவனிப்பது. ஆனால் எனக்கு சிவபக்தி சிறிது என் உள்ளத்திலே அரும்பி இருக்கிறது. அதனால் திருவாதிரை நாளன்று கோயிலுக்கு போய் நடராஜ பெருமானை தரிசிக்க வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறது. ஏன்னா சின்ன வயசுலேயே நான் நடராஜ பெருமானை, அந்த அம்மா அப்புறம் தனியாக என்கிட்ட சொன்னது இதெல்லாம், நடராஜ பெருமானை தரிசித்து வருஷத்துக்கு 6 முறை அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்து எல்லா பாடல்கள் சிவனடியார்கள் பாடியுள்ள பாடல்கள் எல்லாம் பாடி அப்படியெல்லாம் வழிபாட்டில் கலந்து கொண்டு பழக்கம் இருக்கிறதுனால அது சின்ன வயசில் எனக்கு கிடைச்சிது. கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் இப்போ எனக்கு அது கொஞ்சம் தடைப்படுகிறது. அது மட்டும் இல்லை, இன்னொரு சிறப்பு சூழல் சொன்னார்கள். இப்போ பார்க்குறது அவங்க பிள்ளை இல்லை, அவங்க பேத்தியை கவனிச்சுட்டு கோயிலுக்கு போக முடியல. இந்த வயசான காலத்தில் நம்ம கோயிலுக்கு போவோமே சிவசிவான்னு சொல்லிட்டு இருக்கலாமேனா அது நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிறாங்க. அது உண்மைதான். ஆனாலும் நியத்தி என்ன அப்படின்னா, ஒரு விசேஷ தர்மத்திற்கும் ஒரு சாமானிய தர்மத்துக்கும் இடையிலே முரண்பாடு மோதல் வரும்பொழுது சாமானிய தர்மத்தை தற்காலிகமாக ஒதுக்கி வைத்து விசேஷ தர்மத்தை கடைப்பிடிக்க வேண்டும் என்பதுதான் பெரியவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பது. இதை எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணன் பகவத்கீதை எழுந்த சூழலை பாருங்கள். அர்ஜுனன் என்கிற க்ஷத்ரிய வீரனுக்கு தர்மயுத்தம் என்பது அவனுக்கென்றே அமைந்துள்ள விசேஷ தர்மம்.
இவர்களையெல்லாம் நான் கொல்லுவதா, அது சரியில்லையே என்கின்ற அந்த அஹிம்சா என்கிற அந்த உணர்ச்சி சாமானிய தர்மம். கிருஷ்ணர் அவரை என்ன சொன்னார்? இப்படி நீ இரக்கம் காட்டுவதற்கு க்ஷத்ரியனா பிறந்து இந்த போர்க்களத்துக்கு வரல, இங்கே உன் கடமை அதர்மம் செய்பவர்களை அழிப்பது. எதிர்ப்படையில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் அந்த அதர்மிகள், அதனால் நீ அவங்கள அழி, அம்பு எடுத்து அவர்களை கொல், அதுதான் வில்லுக்கு விஜயன் என்று பெயர் பெற்ற உனக்கு நல்லது என்று விசேஷ தர்மத்தை தான் வலியுறுத்துகின்றார். அதுதான் எல்லாருக்குமே பாடம். விசேஷ தர்மத்தை புறக்கணித்து ஆன்மீகத்தில் சரியான பக்குவம் வருவதற்கு முன்னால் போன சிலருடைய வாழ்க்கையில் அது விபரீதமாக முடிந்ததை நான் பார்த்திருக்கிறேன். விவரங்கள் எல்லாம் சொல்ல முடியாது. அவங்க நல்ல எல்லா கோயிலுக்கும் எல்லா யாத்திரைகளுக்கும் போயிடுவாங்க, இப்படி போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ வீட்டை கவனிக்கிறது குறைஞ்சி போச்சு. அதனால வீட்டில் சில விபரீதங்கள் எல்லாம் நேர்ந்தது. இப்படியெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதனால் விசேஷ தர்மமாகிய கடமையை செய்வதை முதல்ல செய்யணும். அதை இந்த ஒரு ஜக்குபாயா, அந்த பாண்டுரங்கனுடைய பக்தை, அவள் என்ன பண்ணுவாளாம், நிறைய வேலை கொடுத்துட்டே இருப்பாளாம் மாமியார். சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிடும், வேலை நிறைய கொடுக்குறா அந்த மாமியார். அப்போ வீட்டெல்லாம் முழுகணும். இவள் வீட்டை மொழிகிட்டு அந்த சாணியெல்லாம் திரட்டி பண்டினாதான்னு சொல்லிட்டே வெளியில் ஏறிவாளாம். அப்படி அவள் வெளியில் ஏறியதில் அங்கே போய் தொப்பு தொப்புன்னு அவர் மேலே விழுந்துருமா, கோயிலில் பகவான் மேலே. என்ன தினமும் அந்த பூஜாரி காலையில் வந்து கோயில் திறந்தா சாணி இவருடைய ஆறுக்கு, இவருடைய பட்டு வேஷ்டியில். அது என்னன்னு கேட்டால் இவர் போடுறது. இந்த அம்மா அப்படி நாம் வந்து கடமையை செய்து கொண்டு கடமையை விடாமல் பக்தியை வளர்த்து கொள்ளணும். ரொம்ப பக்தி பெருகிடுச்சுன்னா இந்த கடமையை முறையாக துறப்பதில் தவறு இல்லை, அதுக்கு ஏற்பாடு இருந்தால் தான் திறக்கணும். இப்போ ஆசிரமங்கள்லாம் ஒரே பிள்ளையாக இருந்து அவங்க அம்மா அப்பா உயிரோடு இருந்து அவங்கள கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா அந்த ஒரு பிள்ளைய துறவியாக பெண்ணோ ஆணோ எடுத்துக்க மாட்டாங்க. நீ அம்மா அப்பாவை கவனிக்கணும். அல்லது இந்த ஆசிரமத்திலேயே ஒரு முதியோர் இல்லை மாதிரி ஏதாவது நடத்தி அந்த 2 பேரையும் கொண்டு அங்கே விட்டு அவங்க அங்கே இருக்க சம்மதிச்சு நீ துறவியாக போன அனுமதி கொடுத்தா இவங்க துறவியாக வரலாம். இல்லைன்னா அவங்க காலம் வரையிலும் பார்த்துட்டு அப்புறம்தான் வரணும். அப்படித்தான் நடைமுறை வைத்திருக்கிறார்கள். அதனால் விசேஷ தர்மத்தை தான் நாம் செய்யணும். அப்புறம் நமக்கு பக்தி பெருக பெருக இந்த கடமைகள் தாமே குறையும். அதுதான் உண்மை. பகவான்கிட்ட நாம் ஆழ்ந்து பிரார்த்தித்தால் இந்த பக்திக்கு இடைஞ்சலாக இருப்பது போன்ற சூழல்கள் மாறி அமையும். அதனால் சகோதரி, அதுக்காக வருத்தப்பட வேண்டாம். என்னடா அது வேலையைத்தான் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். பக்திக்கும் இடைஞ்சல் வராது. நம்ம தீவிரமாக உண்மையாக இறைவனிடம் பிரார்த்தித்தால். அதனால் கடமையை செய்து விடுவோம். அடுத்த கேள்வியும் இதை ஒட்டியே அமைஞ்சிருக்கு. வெவ்வேறு இடத்துலேருந்து ஊர்களிலேருந்து சகோதரிகள் கேட்டாலும் ஒரே கருத்தை தழுவினதாக இருக்கு அந்த 2வது கேள்வி. கர்மம், கடமை, கர்மயோகம், இந்த 3ற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை விளக்கி கூறுங்கள் அம்பா என்று சுரண்டை என்ற ஊரிலிருந்து ஒரு சகோதரி கேட்டிருக்கின்றார். இப்போது சென்ற மாதம் நடைபெற்ற பகவத்கீதை சிறப்பு அந்தர்யோகத்திலே கர்மம் என்பதை பற்றிய கருத்துக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. அது குறித்து பகவத்கீதை என்ன சொல்லுகிறது என்று கர்மத்தை பற்றிய விளக்கங்கள் எல்லாம் தரப்பட்டது. இன்னும் தொடர்ந்து கர்ம யோகத்தை பற்றி பகவத்கீதை என்ன சொல்லுகிறதுங்கிற பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ அதுக்கு ஒரு துவக்கமாக முன்னுரையாக இந்த கேள்விக்கான பதில் அமையப் போகிறது. கேள்வின்னா கர்மம், கடமை, கர்மயோகம். கர்மம் அப்படின்னா என்ன? செயல். கடமை அப்படின்னா நாம் கட்டாயம் செய்தே தீர வேண்டிய செயல். எத்தனையோ செயல்கள் இருக்கின்றன, ஆயிரக்கணக்கான செயல்கள். பணம் அச்சடிக்கிறது, இது நமக்கு வேலையா? இல்லை, இது அரசாங்கத்தின் கடமை. அந்த கடமையை செயலை செய்வதற்கு சில அதிகாரிகளை நியமித்து ஒரு தொழிற்சாலையை வச்சு ரொம்ப பாதுகாப்பாக எல்லாரும் நுழைஞ்சிட முடியாதபடி நல்ல அந்த தாள்கள்லையும் நாணயங்களான லோகங்கள்லையும் அதெல்லாம் அச்சடித்து கொண்டு வருகிறார்கள். அப்போது அந்த கடமை அவங்களுக்கு, நம்மளுக்கு இல்லை. எத்தனையோ காரியங்கள் இருக்குது.
செய்தே தீர வேண்டும் என்று அமைந்துள்ளவை கடமை. அவை குடும்பத்திற்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் நலன் செய்யக்கூடியவை. எல்லோரும் அந்த செய்யப்பட வேண்டிய கர்மத்தை தவறாமல் செய்தால்தான் சமுதாயம் என்கின்ற சக்கரம் யந்திரம் இடைஞ்சலில்லாமல் சுழன்று எல்லோருக்கும் பலன் தரும். கடமையிலிருந்து ஒருவன் தவறினால் அதனால் அவனுக்கும் கெடுதல், அவனை நம்பி இருப்போருக்கும் கெடுதல். அதனால் இந்த கடமையை பற்றி சொல்லும் பொழுது ஒன்று சொல்வார்கள். இப்போ நவீன இயல்பு என்ன, அதுவும் மேல்நாட்டு பாணியை பின்பற்றி நம்ம நாட்டில் இளைஞர்கள் பெண்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒன்று என்னென்னா உரிமை. எங்கள் உரிமை என்னாச்சு பின்ன, நான் ஏன் உரிமையை விட்டு கொடுக்கணும், இப்படியெல்லாம் பேசுவாங்க. ஆனால் நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லுகின்றன அப்படின்னா, ஒருவருடைய கடமை இன்னொருவருக்கு உரிமையாக இருக்கும். ஒரு ஆசிரியன் முறையாக பாடம் கற்பிப்பது என்பதை கடமையாக கொண்டிருக்கிறான். அவன் தன் கடமையை சரியாக செஞ்சால் மாணவர்களுடைய உரிமை என்ன, நன்றாக பாடம் நடத்தப்பட வேண்டும், விளக்கி சொல்ல வேண்டும் என்பது அவர்களுக்குள்ள உரிமை. நாங்கள் ஃபீஸை கட்டிட்டு வந்து உட்காந்துருக்கோம், பாடத்தை ஒழுங்காக எடுக்க மாட்டேங்கிறாங்க என்று இன்றைக்கு மாணவர்கள் புகார் சொல்லும்படி சில பேர் நடந்து கொள்கிறார்கள், சில ஆசிரியர்கள். அப்போது ஆசிரியர் தன் கடமையை ஒழுங்காக செய்தால் மாணவர்களின் உரிமை நிறைவேறிவிடும். மாணவர்கள் தம் கடமையை முறையாக செய்தால் ஆசிரியர்களின் உரிமை நிறைவேறிவிடும். ஆசிரியர்களின் உரிமை என்ன, அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அதை விட பெருசு நல்ல ஆசிரியருக்கு மாணவன் நன்றாக அறிவை பெற்று வாழ்க்கையில் முன்னேறணும், அதை பார்க்க விரும்புவார். சம்பளம் வேணும், ஏன்னா வயிறுன்னு ஒன்று இருக்குது, சாப்பிடணும் வைக்கணும். ஆனாலும் நல்ல ஆசிரியர் ஒருவருக்கு மாணவன் முன்னேறுவதை பார்க்கறது தான் சந்தோஷம். நல்ல அறிவுள்ள மாணவன்னா அதற்கேற்ற சிறப்பு வாழ்க்கையில் பெறணும். கொஞ்சம் சுமாராக இருக்கிறவன்னா அவனும் முன்னேறி படிப்பில் நல்லா வரணும், தெளிவான அறிவை பெறணுங்கிறது தான் ஒரு ஆசிரியரின் விருப்பமாக இருக்கும். அதனால் மாணவன் தன் கடமையை நல்லா செய்யணும், நல்லா படித்து சந்தேகங்களை போக்கி கொண்டு முயற்சி எடுத்து அவன் அறிவை வெளிப்படுத்தினால், விகசிக்க செய்தால் அதை பார்த்து ஆசிரியர் சந்தோஷப்படுவார். அதுதான் அவர் கேட்கறது. அப்போது அதே மாதிரி ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம். கணவனின் கடமை என்ன, சம்பாதிச்சு கொண்டு வர்றத டாஸ்மாகில் செலவழிக்கக்கூடாது. கொண்டு வந்து வீட்டில் தேவைக்கேற்ப யார் யாருக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளவு செலவழிக்கணும். முடிஞ்சால் சேமிக்கணும், முடிஞ்ச அளவு தானமும் கொடுக்கணும், ஆண்டனையும் கை காட்டின்னு. அப்போ ஒரு நல்ல இல்லறத்தான் முறையாக அறவழிப்படி பொருளை சம்பாதித்து அதை குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்குமாக முறையாக செலவழித்து தன்னுடைய எதிர்கால தேவைகளுக்கும் சிறிது சேமித்து வைக்க முடிந்தால் அவன் தன் கடமையை சரியாக செய்துவிட்டான். அப்படி ஒரு தந்தை கடமையை சரியாக செய்யும் பொழுது பிள்ளைகளுக்கு வேண்டிய வசதிகள் கிடைக்கும். சாப்பாடு, துணிமணி, படிப்பு, முடியாமல் போச்சுன்னா வைத்தியம் எல்லாம் கிடைக்கும். எப்போ அப்பாக்காரர் ஒழுங்காக சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கும்போது. அப்பா சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்குறாரு, அம்மா ஒழுங்காக சோறாக்கி போட மாட்டேங்கிறான்னா, அப்போ அம்மா தன் கடமையை சரியாக செஞ்சாதான் பிள்ளைகளுக்கு சோறு கிடைக்கும். இப்போ ஒருத்தருடைய கடமை என்பது அடுத்தவரின் உரிமையாக இருக்கிறது. அதனால எல்லாரும் கடமையை செய்யணும் என்பது தான் அடிப்படை நியதி. நியத்தம் கர்ம குரு, நியமிக்கப்பட்ட கர்மத்தை செய். அவரவர் அவரவர் கடமையை செய்தால் எல்லோரும் சுகமாக இருக்கலாம். கடமையிலிருந்து தவறும் பொழுதுதான் எல்லா துயரங்களும் வருகின்றன. அதனால் கர்மம் என்பது செயல், கட்டாயம் ஒருவன் செய்தே தீர வேண்டும் என்று அவனுக்கு அமைந்திருப்பது கடமை. அந்த கடமையை செய்யும் பொழுது ஆமாம் இவங்களுக்கு சோறாக்கி என் வாழ்க்கையெல்லாம் கழிஞ்சு போச்சு, எனக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னு ஒருத்தி தாய் வருத்தப்பட்டான்னு சொன்னால் கடமையை செய்துடுறா, ஆனால் அவள் மனசில் ஒரு மகிழ்ச்சி இல்லையே. அப்போ அந்த கொடுத்ததில் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வராது. ஆனால் அவங்களும் கடமை தானே செய்ய விட்டுட்டு அவளுக்கு ஒரு ஓய்வோ அதெல்லாம் கொடுக்கலன்னா அதுவும் தப்பு தானே. அப்போது கடமையை செய்யும் பொழுது செய்கின்றவர்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கணும்? எல்லாருக்கும் செய்ய வேண்டிய வேலை இருக்குது. காரியம் அப்படின்னாலே செய்யப்பட வேண்டிய கர்மம்னு அர்த்தம். காரியம்னா செய்யப்பட வேண்டிய செயல். இப்போ கர்மயோகம்னு சொன்னால் என்ன மனப்பான்மையில் இருந்து கொண்டு செய்யணும். கர்மயோகம் என்பது செயலை குறிக்காது,
செயலை செய்பவனின் மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை குறிக்கும். கர்மயோகத்தினுடைய அடிப்படையே விருப்பு வெறுப்புகளை வெல்வது. எனக்கு இது பிடிக்கும் அதனால் செய்வேன், எனக்கு இது பிடிக்காது எனவே செய்ய மாட்டேன் என்று சொல்ல மாட்டான் கர்மயோகி. விருப்பு வெறுப்புகளை வென்று செய்யப்பட வேண்டிய காரியத்தை செய்து விடுவான். அப்படி செய்த காரியத்திற்கு தனக்கு என்ன பலன் வந்தது என்று கணக்கு போட மாட்டான். அப்படி காரியங்களை செய்யும் பொழுது கூட இருந்து செய்பவர்கள் எத்தகையவர்கள், உதவுகிறார்களா, இடைஞ்சல் பண்ணுகிறார்களா, பாராட்டுகிறார்களா, திட்டுகிறார்களா, இதையும் பார்க்க மாட்டான் கர்மயோகி. இந்த காரியம் எப்படிப்பட்டது, இது செய்வதற்கு எளியது, இதை செய்தால் புகழ் கிடைக்கும், இது செய்வதற்கு கடினமானது, செய்தாலும் யாருக்கும் நன்றி இருக்காது என்றெல்லாம் பாகுபாடு பார்க்காமல் கஷ்டமான காரியம்னாலும் செய்வான், அதனால் புகழ் கிடைக்காதுனாலும் செய்வான், அதனால் திட்டு கிடைச்சாலும் செய்வான். கடைசியில் அவர்கள் உணர்ந்து மனம் மாறி வரும்போதும் சிரிச்சுட்டே பேசாமல் இருப்பான். அப்போ கர்ம யோகம் என்பது செயல் செய்யும் பொழுது உடன் இருக்கும் மனிதர், செய்து முடித்த பின் கிடைக்கும் பலன், இவற்றில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் வருவது வரட்டும், வருவதெல்லாம் இறைவனுக்கே என்று அமைதியாக கடமையை ஆனந்தமாக செய்வதுதான் கர்மயோகம். விருப்பு வெறுப்புகளை விட்டு கடமை காரியம் எளிது கடினமானதுன்னு நினைக்காமல், அதாவது விருப்பு வெறுப்புகளை விடுன்னா எதில் விருப்பு வெறுப்புகளை விடணும், நான் முதல்ல செயல் எடுத்துகிட்டு இந்த காரியம் எனக்கு பிடிச்சிருக்கேன் நான் செய்கிறேன், எனக்கு பிடிக்கல செய்ய மாட்டேன், இது கஷ்டமாக இருக்குன்னு அழுவுறது. இப்போ நிறைய பேர் இருக்காங்க, வேலைகளை கொடுக்குறோம் பிரித்து கொடுக்குறோன்னா இது கஷ்டமானதுன்னு அப்படியே நைஸாக நழுவிடுவாங்க. அப்படி இல்லாமல் அப்போ செயலை பொறுத்து விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. என்ன கடமையை கொடுக்குறீங்களோ செய்கிறேன். அப்புறம் செய்யும்போது கூட இருக்கிறவளை குறித்து இது இப்படி அது அப்படின்னு சொல்லாமல் ஏற்றுக்கொள்வது. அப்புறம் செய்த பின் வரக்கூடிய பலனை குறித்தும் இது வேணும் அது வேணும்னு கேட்காம, நான் இவ்வளவு பாடுபட்டு எனக்கு ஒன்றும் கிடைக்கலேன்னு நினைக்காம, நான் பட்ட பாடு பகவானுக்கு கொடுத்துருக்கேன், அவர் எனக்கு வேண்டியதை கொடுப்பார் என்று மனமடங்கி அமைதியாக இருப்பது. இப்படி செயலின் பலன், செயலில் உடன் செயல் புரிவோர் யாரை குறித்தும் எதை குறித்தும் விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் எதையும் ஏற்றுக்கொண்டு செய்ய வேண்டியதை செவ்வனே செய்பவன் கர்மயோகி. அப்படி செவ்வனே செய்வதற்கான மனநிலை கர்மயோகம். இதுதான் கர்மம், கடமை, கர்மயோகம் என்பதற்கான விளக்கம். அடிப்படை இந்த மூன்றிலும் செயல் இருக்கிறது. ஒருவன் கட்டாயம் செய்து தீர வேண்டிய செயல் கடமை ஆகிறது. அந்த கடமையை என்ன மனப்பான்மையோடு செய்கிறோம், பலனை எதிர்பாராமல் விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்வது கர்மயோகம். ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயிக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.